இது கொடுங்கோன்மை. இது பூரா பேரும் கொண்டாந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு பச்சை பிள்ளைகளோட பால் கொண்டு போய் பால் ரொட்டி எங்கள் பிள்ளையை வாங்கி கொடுத்தா குழந்தைகளுக்கு கல் எடுத்து கொடுக்குறீங்களா எரிகிறதுக்கு எங்களேன்னு கேட்டால் அது எப்படி? இதெல்லாம் என்ன 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 கொடுமை பாருங்கள். எந்த வசதி இல்லாமல் இப்படி ஆசிரியர் பெருமக்களை பூட்டி வைக்கிற சமூகம் அறிவார்ந்த சமூகமாங்கிறத நீங்கள் தான் எடுத்துக்கணும். இதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பொது விவாதமாகலை, இது ஒரு பிரச்சனை ஆகலை. எது பிரச்சனை? எதை சுற்றி நீங்கள் தீவிரம் காட்டுறீங்க சொல்லுங்கள். எந்த பிரச்சனையை என்னை எடுத்துக்க. ஒரு மாதமாக அந்த 2 பொம்பளையை வச்சுக்கிட்டு என்னை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. அதான் தலைப்புச் செய்தி, அதுதான் விசாரணை. நாட்டில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. கேவலம் கேவலம். இது கேவலம். காரி துப்புனா கூட எச்சில் வீணாயிடும். அவ்வளவு கேவலம் இது. இதெல்லாம் கொடுமை. இது நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம். நாங்கள் கொடுக்கலைன்னா சீமான்லாம் படித்து இவ்வளோ பேசியிருப்பான். நான் படிக்க வச்சவன் படிக்காத என் தாத்தன் காமராஜ் தெருக்கு 2 டாஸ்மார்க் இருக்கிறது குடிக்க வச்சு ஆகி வைக்கிங்க நீங்கள். உனக்குன்னு ஆசிரியரை பற்றி ஆசிரியர் மதிப்பான் உங்களுக்குன்னு தெரியும். என் மகேஸ்வர ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பார்ல, ஆசிரியரின் மதிப்பு பெருமை தெரியாதா? 5 ரூபா கேட்கறதுல 2 ரூபா 50 காசு கொடு, 10 ரூபா கேட்கறதுல 5 ரூபா கொடு. ஒரு வருஷம் முடியாது, ஒரு 1.5 வருஷம் கொடுங்க. எல்லாத்துக்கும் நிதி இல்லை. சமாதி கட்ட நிதி, பேனா கட்ட நிதி, பல்நோக்கு மருத்துவமனை கட்ட நிதி, நூலகம் கட்ட நிதி. உண்மையில் மனசாந்த சொல்லுங்கள். தேர்தலுக்கு ஓட்டு காசு கொடுப்பீங்களா இல்லையா? நிதி இல்லை கொடுப்பீங்களா இல்லையா? எத்தனாயிரம் கோடியை கொட்டுவீங்க? செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.